திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்க போகிறார். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார். அடுத்தது குரு பகவான் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது நம்ம குரு பயிற்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த மாசம் செவ்வாய் ஆட்சி, புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பெறக்கூடிய காலம், இதெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குருவும் உச்சம். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. இது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு யோகம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கண்டிப்பா ஒரு நன்மைகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மாதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்ல இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்குறோம். நடக்கின்ற விஷயத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட்டுருங்க. அல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மத்த எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. நம்ம தூங்கிடலாம், கிரகங்கள் தூங்காது. ஒவ்வொரு நொடியும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விடாம நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு யோகங்களும் இந்த மாசம் நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டணி, அதே போல பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம இப்ப முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல போய் இருக்கார். இது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து சுக்கிரன் வரப்போகிறார். அந்த மாசம் போதும் அங்கதான் நல்ல யோகங்க. ரிஷபராசிக்கு சுக்கிரன் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பணம் வர உண்டு. 6 ஆகி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்க கடன் அடைக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாவது வழியில பணம் வந்துருங்க. ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வேலையே இல்லாம இருக்கக்கூடிய ரிஷபராசியாக இருந்தாலும் இந்த மாதம் நிச்சயமா வேலை கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுங்க. பணம் எல்லாம் லாக் ஆயிடுச்சுங்க. நீங்க ரிஷபராசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் பணம் அங்க இருக்கு இங்க இருக்கு, சரியா ஒண்ணு சரி பண்ணல அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அருமையா இருக்கு. சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்குது அப்படின்னாலே பொருளாதாரம் வளர போகுதுன்னு அர்த்தம். குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்கன்னு அர்த்தம். செல்வ நிலை உயரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க நினைச்சது எல்லாமே, எதிர்பார்த்தது எல்லாமே எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமா உண்டு. அதே போல பாருங்க, ராசிக்குள்ள புதன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அப்ப பரிவர்த்தனை, 2ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை. அப்ப புதன் சுக்கிரன் யாராக இருப்பாருன்னா உங்க ராசிக்கு 5 குடையரும் 6 குடையரும் ஆவார். 1 2 5 6 தொடர்பு பரிவர்த்தனை அப்படின்னா குழந்தைகள் மூலமாக பணம் வருது. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கரெக்டா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்துடும். அவர்களுக்கு உண்டான எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ண போறீங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் 15ஆம் தேதி வரைக்கும் அருமையா இருக்கு. இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி, நல்ல நாலேஜ், நிறைய யோசிப்பீங்க, நிறைய சிந்திப்பீங்க. புதிய புதிய நபர்கள் எல்லாமே அறிமுகம் ஆவாங்க. இளமை தோற்றம் வரும். கொஞ்சம் உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஷைனிங் ஆயிரும். புதன்னா இளமையானவர் அர்த்தம். இப்ப இந்த ரிஷபம் இயற்கையாவே கொஞ்சம் இளமை தோற்றத்துக்கு உடையதுதான். அப்ப இப்ப இன்னுமே கொஞ்சம் இந்த புதன் அங்க இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய நோய் எல்லாம் தீரப்போகுது. கொஞ்சம் தேஜஸ் ஆக போறீங்க. அப்போ 15ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வந்துருவார் புதன். அப்ப 2 குடையவர் 2ஆம் வீட்டுல ராசி அதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்து. இதை விட யோகம் என்னங்க? இந்த மாசம் முழுவதும் உங்க பேச்சுக்கு மரியாதை, அதே போல நிறைய ப்ரொபோசல் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். காதல் கைக்கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணவரவெல்லாம் நல்லா இருக்க போகுது. படிப்பு சார்ந்த விஷயம்லாம் அருமையா இருக்க போகுது. நினைத்த படிப்பு, நினைத்த காலேஜ், நினைத்த ஸ்கூல், இது எல்லாமே ரிஷபத்துக்கு கை வரப்போகுது. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம். பொருளாதாரமா சூப்பரா இருக்கிற வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு சூரியன் 4ஆம் அதிபதியே ராசிக்குள்ள நிக்கிறார். அப்ப 4ன்னா மனசு நிம்மதியா இருக்க போதுன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தடையாகிறதா, தடையெல்லாம் சூரியன் உடைக்க போறாரு. ஏன்னா சூரியன் அப்படின்னா வெளிச்சம், இருளை விளக்கக்கூடியவர். அப்ப என்னதான் இருளாக உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் சூரியன் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க ஜாதகத்தில் வெளிச்சத்தை உண்டு பண்ண போறார். வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வண்டி வாகனங்கள் மாத்துறது, இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. ஒரு இடமாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு.
யாராவது ரிஷபராசிக்காரங்க இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான தேடல்கள் இருந்தீங்கன்னா இந்த மாசமும் உங்களுக்கு சூப்பர் வீடு அமையும், சூப்பர் தொழில் செய்யக்கூடிய இடமெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாருங்க, உங்களுக்கு சூரியன் ராசிக்குள்ள இருந்தாலும் புதனோட இருக்கிற வரைக்கும் புதாத்திய யோகம், படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறது, அல்லது என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையில இருந்து அடுத்த உயர் பதவிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதுல புதுசா கண்டுபிடிச்ச ஒரு அவார்டு வாங்குறது, ஒரு நல்ல பெயர் வாங்குறது, ஆபீஸ்க்குள்ள செய்கின்ற விஷயத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது, இது எல்லாமே நிச்சயமா உண்டு. குரு வந்து உங்களுக்கு 3ல உச்சம் ஆகுது 18ஆம் தேதிக்கு மேல. குரு பயிற்சி பலன்கள் தனியா கொடுத்துருக்கோம் நம்ம. இருப்பினும் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது கை நிறைய பணம் அல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பு. நம்பிக்கையாக இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள், தைரியமாக இருக்கலாம். நகை வாங்கக்கூடிய அமைப்புல இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் நடக்கும். 3ஆம் இடம் தான் நகை பிராப்தம். குருவே நகைக்கு சொந்தக்காரர் தான். அவர் அங்க வரும்போது நகையெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் இதே இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த வீட்டுல 7-12ஆம் அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டிலே இருக்கார். 7க்குடையவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க, வெளிநாட்டுல வெளியூர்ல பாக்குறீங்கன்னா சூப்பரா அமையும் இந்த மாசம். அல்லது வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தோட சேர்ந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அல்லது அங்க இருக்கிறீங்க, தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு இருக்கீங்க, தாராளமாக இந்த மாதம் அந்த ப்ராசஸிங் எல்லாம் சூப்பரா நடக்க போகுது. இங்க இருந்து எங்க குழந்தையோ, உங்க மனைவி, உங்க கணவர் யாரா இருந்தாலும் வெளிநாடு கூப்பிட்டு அங்க இருக்கிறதுக்கு உண்டான நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கொடுப்பார். நிறைய தீர்த்த யாத்திரை, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நிம்மதியான தூக்கம், இதெல்லாம் உண்டு. சோ ரிஷபத்துக்கு இந்த மாதம் அருமையா இருக்குது. கணவன் மனைவிகள் அந்யூன்யங்கள் இதெல்லாம் கூட போகுது. வரன்கள் எல்லாமே வெளியே பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இந்த மாசம் இது மட்டும்தான் நடக்குது. இதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வையுங்க. ரிஷபராசி அன்பர்கள், நல்லா இருக்கு நேரங்காலங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் கண்டிப்பா மாறும். இந்த முறை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன், இந்த கிரகங்கள் எதை நோக்கி பயணத்தை கொண்டு போறாங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணப்படுங்க, அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது நல்லா இருந்தா அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கவனிப்பா பாருங்க, அது மட்டும் தான் நடக்கும். இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் வந்து முழுமையான உண்மை. அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியும் அதே போல பாத்துட்டீங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுதான் கொடுப்பாரு. இது நம்ம சொல்லும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆக முடியாது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா இந்த மாசம் வந்து எனக்கு இது நடந்துச்சு, இது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த கிரகங்களுக்கு உட்பட்டுதான் நடக்கும். நடக்காம போகுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி ஜாதக ரீதியாக, உங்க குடும்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை இதை தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதனால உங்க ஜாதகத்தை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து கன்சல்ட் பண்ணி கொள்வது என்பது ஒரு நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.